நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. படைப்புகளெல்லாம் அழிய வேண்டிய காலத்தில் தகிக்கக்கூடிய சூரியனைப் போல அனைத்து உலகங்களையுமே உங்களுடைய அம்புகளால் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பது எனக்கு புரிகிறது. அதே சமயத்தில் வாலியின் திறமைகளை பற்றியும் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அதை அறிந்து கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று ராமரிடம் கூறிய சுக்ரீவன் வாலியின் பலத்தை பற்றி மீண்டும் விவரிக்கத் தொடங்கினான். கிழக்கிலிருந்து மேற்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் பல கடல்களை தாண்டி செல்லும்போது கூட வாலிக்கு களைப்பு என்பது சிறிதும் ஏற்படுவதில்லை. மிகப்பெரிய மலைகளில் ஏறிச் செல்லும்போது அவன் சோர்வடைவதே கிடையாது. எருமையின் உருவம் கொண்ட துந்துபி என்ற பெயருடைய ஒரு அரக்கன் இருந்தான். தான் பெற்ற வரத்தின் காரணமாக பெரும் மமதை படைத்திருந்த அவன் சமுத்திரராஜனை தன்னோடு சண்டையிட அழைத்தான். துந்துபியுடன் சண்டையிடக்கூடியவன் மலைகளின் அரசனாகிய ஹிமவான் மட்டுமே என்று சமுத்திரராஜன் கூற துந்துபி விரைந்து சென்று ஹிமவானை தொல்லைப்படுத்தினான். அப்போது ஹிமவானும் துந்துபியுடன் சண்டையிடும் வல்லமை தனக்கு கிடையாது என்று சொல்லி இந்திரனின் மகனாகிய வாலியுடன் போரிட்டு வெற்றி பெறுவதே துந்துபிக்கு பெருமை சேர்க்கும் என்று கூறினான். பெரும் கோபத்துடன் கிஷ்கிந்தையை வந்தடைந்த துந்துபி வாலியை சண்டைக்கு அழைத்தான். துந்துபியை எதிர்ப்பதற்கு இணங்கிய வாலி மிகவும் அனாயாசமாக அவனை தரையில் அடித்து கொண்டான். துந்துபியின் உடலில் பல பாகங்கள் இருந்தும் இரத்தம் வழியத் தொடங்கியது. அந்த நிலையில் வாலி துந்துபியை தூக்கி எறிய அவன் உடல் வெகு தூரத்திற்கு அப்பால் போய் விழுந்தது. 4 திசைகளிலும் இரத்தம் சிதறி சிந்த அவனுடைய உடல் சென்று விழுந்த இடத்தில் மதங்க முனிவரின் ஆசிரமம் இருந்தது. புனிதமான தனது ஆசிரமம் இப்படி பாழாக்கப்பட்டதைக் கண்ட மதங்க முனிவர் தரையில் விழுந்து கிடந்த எருமையின் உருவம் கொண்ட துந்துபியின் உடலை பார்த்தார். தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக அந்த உடலை தூக்கி எறிந்தது ஒரு வானரன்தான் என்பதை புரிந்து கொண்ட மதங்க முனிவர் கோபத்துடன் ஒரு சாபமிட்டார். புனிதமான இந்த இடத்தை பாழ்படுத்திய வானரன் இனி இந்த காட்டிற்குள் காலெடுத்து வைக்கக்கூடாது. அப்படி அவன் இந்த காட்டிற்குள் காலடி எடுத்து வைப்பானே ஆகில் அவன் அந்த கணமே இறக்க கடவான். அவனை சார்ந்தவர்கள் இந்த காட்டில் இருந்தால் அவர்கள் அனைவரும் உடனே இந்த பகுதியை விட்டு அகன்று விட வேண்டும். இந்த தீய செயலை செய்த வானரனை சார்ந்தவர்களை நாளைய தினம் நான் இங்கு கண்டால் அவர்கள் கல்லாகி விடுவார்கள். இவ்வாறு மதங்க முனிவர் இட்ட சாபத்தை அறிந்த வாலியை சார்ந்த வானரர்கள் அந்த காட்டை விட்டு வாலியிடம் ஓடினார்கள். சுக்ரீவன் மேலும் சொன்னான். முனிவரின் சாபத்தை பற்றி வாலியிடம் வானரர்கள் முறையிட அவன் விரைந்து சென்று மதங்க முனிவரை காண்பதற்காக காத்து நின்றான். வணக்கத்துடன் கைகூப்பி அவரிடம் மன்னிப்பு கோர முனைந்த வாலியை அவர் முற்றிலும் அலட்சியம் செய்து ஆசிரமத்தினுள்ளே நுழைந்தார். அடுத்த தினத்திலிருந்து சாபம் பலிக்கத் தொடங்கும் என்பதால் வாலியும் பெரும் குழப்பமுற்று அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டான். அன்றைய தினத்திலிருந்து அந்த ரிஷியின் சாபத்திற்கு அஞ்சி இந்த ரிஷியமுக மலை இருக்கும் பகுதியை வாலி நெருங்குவதே கிடையாது. அவனால் இங்கு வர முடியாது என்பதால் தான் நான் என்னை சார்ந்த செல்வருடன் இங்கே தைரியமாக வசிக்க ஆரம்பித்தேன். இவ்வாறு வாலியை பற்றி பல விவரங்களை கூறிய சுக்ரீவன் அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் விழுந்து கிடந்த துந்துபியின் உடலை ராம லக்ஷ்மணர்களுக்கு சுட்டி காட்டினான். இவ்வாறெல்லாம் வாலியின் திறமைகளை பற்றி பயந்து பேசிக்கொண்டிருந்த சுக்ரீவனை பார்த்து லக்ஷ்மணன், ராமர் என்ன சாதனை புரிந்து காட்டினால் அவர் வாலியை அனாயாசமாக வென்றுவிடுவார் என்ற நம்பிக்கை உனக்கு ஏற்படும் என்று சொல் என்று கேட்க சுக்ரீவன் சொன்னான். இதோ இங்கே இருக்கிற 7 மரங்களை ஒவ்வொன்றாக வாலி துளைத்திருக்கிறார். அந்த 7 மரங்களில் ஒன்றை ராமர் தனது ஒரே அம்பினால் துளைத்து விட்டால் எனக்கு வாலி ஒளிந்தான் என்ற நிம்மதி ஏற்படும். அல்லது இங்கே விழுந்து கிடக்கிற துந்துபியின் எலும்புக்கூட்டை தனது காலால் வெகு தூரத்திற்கு ராமர் எட்டி உதைத்து விட்டால் அப்போதும் எனக்கு அந்த நம்பிக்கை ஏற்படும் என்று கூறினார். இப்படி சொல்லிய சுக்ரீவன் மேலும் நான் ராமரிடம் சரண் புகுந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னுடைய சகோதரனின் வலிமை பற்றி நன்றாக தெரியும். ராமருடைய வலிமையை நான் நேரில் கண்டதில்லை. அதனால்தான் இவ்வாறு சொல்கிறேனே தவிர பரீட்சை நடத்துகிறேன் என்று நினைத்து விடக்கூடாது. வாலியின் பலத்தை நினைத்து நான் மிகவும் பயந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை
நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ராமரை நான் குறைத்து மதிப்பிடுவதாகவோ அவருடைய வலிமையை சோதித்து பார்ப்பதாகவோ நினைத்து கொள்ளாமல் மிகவும் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுவதற்காக ராமர் இந்த செயலை செய்து காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிவுடன் கூறினார். இப்படி பேசிய சுக்ரீவனை பார்த்து சிரித்துக்கொண்டே ராமர் தனது கால் கட்டை விரலினால் துந்துபியின் உடலை நெம்பி தள்ள அது வெகு தூரத்திற்கு அப்பால் போய் விழுந்தது. சுக்ரீவனின் மனமோ நிம்மதியை காணவில்லை. முன்பு வாளியினால் எரியப்பட்ட போது அந்த உடலில் சதையும் இரத்தமும் நிறைந்திருந்தது. இப்போதோ அது உலர்ந்து கிடக்கிறது. ஆகையால் முன்பு அதை அனாயாசமாக தூக்கி எறிந்த வாளியின் சாதனை பெரிதா அல்லது இப்போது அதை அனாயாசமாக நெம்பி எறிந்த ராமனின் வலிமை பெரிதா என்று எனக்கு புரியவில்லை. நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்ட மாதிரி இந்த 7 மரங்களில் ஒன்றை ஒரே அம்பினால் துளைக்குமாறு கோருகிறேன் என்று ராமரை பார்த்து அவன் கேட்டுக்கொண்டான். சுக்ரீவனின் அச்சத்தை விரட்ட முடிவு செய்த ராமர் தனது வில்லிலே ஒரு அம்பை தொடுத்து அந்த மரங்களை பார்த்து அதை செலுத்த அந்த அம்பு 7 மரங்களையும் துளைத்து கொண்டு சென்று பின்னர் ராமரின் அம்பாரா தூணியையே வந்து அடைந்தது. இந்த அதிசயத்தை கண்ட சுக்ரீவன் பெரும் உவகை கொண்டு ராமரை பாராட்டினான். வாலியின் கதை முடிந்தது என்ற மன நிம்மதி அவனுக்கு ஏற்பட்டது. அப்போது சுக்ரீவனிடம் ராமர், நாம் கிஷ்கிந்தைக்கு புறப்படுவோம், அங்கு சென்று வாலியை நீ சண்டைக்கு அழைப்பாயாக என்று கூற அவர்கள் அனைவரும் புறப்பட்டு வாலியின் தலைநகராகிய கிஷ்கிந்தையை அடைந்து அங்கே இருந்த ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் தங்கினார்கள். அங்கிருந்தபடியே சுக்ரீவன் உரத்த குரலில் கர்ஜனை செய்து வாலியை சண்டைக்கு அழைத்தான். பெரும் பலவானாகிய வாலி கோபம் கொண்டு வெளியே வந்து சுக்ரீவனை எதிர்க்க இருவருக்குமிடையே கடும் சண்டை நடந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கிக் கொண்டார்கள். கையிலே வில்லை ஏந்தி நின்ற ராமர் இருவரையும் கூர்ந்து கவனித்தார். ஆனால் அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் ஒத்திருந்ததால் அவர்கள் யார் சுக்ரீவன் யார் வாலி என்பதை ராமரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் தனது அம்பையும் அவர் ஏவவில்லை. சண்டையில் மிகவும் துன்புறுத்தப்பட்ட சுக்ரீவனோ ஒரு கட்டத்திற்கு மேல் அதை தாங்க முடியாமல் சண்டையிலிருந்து விலகி உயிர் பிழைப்பதற்காக மீண்டும் ரிஷ்யமுக மலையை நோக்கி ஓடினான். அவனை துரத்திச் சென்ற வாலி அந்த மலைப்பிரதேசத்தின் எல்லையில் நின்றுவிட்டான். அந்த எல்லையை கடந்தால் மதங்க முனிவரின் சாபம் காரணமாக தனக்கு முடிவு ஏற்பட்டு விடும் என்பதை உணர்ந்ததால் அவன் சுக்ரீவனை தப்பிக்க விட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினான். இதற்கிடையில் ராமர், லக்ஷ்மணர், ஹனுமார் ஆகியோரும் ரிஷ்யமுக மலைக்கு திரும்பி வந்து சேர்ந்தார்கள். சுக்ரீவன் ராமரை மிகவும் பரிதாபமாக பார்த்தான். வாலியை சண்டைக்கு அழைக்குமாறு என்னிடம் கூறிவிட்டு எனக்கு நீங்கள் என்ன உதவி செய்தீர்கள்? வாலியை கொல்லப்போவதில்லை என்று நீங்கள் என்னிடம் தெளிவாக சொல்லியிருந்தால் நான் இந்த இடத்திலிருந்து நகர்ந்திருக்கவே மாட்டேன் என்று அவன் மனம் நொந்து பேசினார். ராமர் மிகவும் அமைதியோடு அவனுக்கு பதில் கூறினார். சுக்ரீவா, வருத்தத்தை தவிர்ப்பாயாக. தோற்றம், நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் நீயும் வாலியும் ஒரே மாதிரியாக இருப்பதால் நீங்கள் இருவரும் சண்டையிடும்போது வாலி யார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தவறாக அடையாளம் புரிந்து கொண்டு நான் அம்பை எய்தால் எங்கே உன்னை மாய்த்து விடுவேனோ என்ற கவலையின் காரணமாகத்தான் நான் அம்பை செலுத்தாமல் இருந்தேன். உன்னை பாதுகாக்கிறேன் என்று உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கும் நான் தவறுதலாகவே கூட உன்னை கொன்றுவிட்டால் அது பெரும் பாவமல்லவா? இவ்வாறு சொன்ன ராமர் மேலும் தொடர்ந்தார். மீண்டும் வாலியை நீ சண்டைக்கு அழைக்க வேண்டும். ஆனால் இந்த முறை உன்னுடைய உடலில் நான் புரிந்து கொள்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். இவ்வாறு சொல்லிவிட்டு ராமர் லக்ஷ்மணனை பார்த்து, இங்கே இருக்கிற இந்த கஜபுஷ்பி என்ற மலர்கொடியை சுக்ரீவனின் கழுத்தில் கட்டு என்று கூறினார். வாலியிடமிருந்து பிரித்து காட்டுவதற்காக இப்படி ஒரு மலர்கொடியை கழுத்தில் இருந்த சுக்ரீவன் ராமர், லக்ஷ்மணன், ஹனுமார் இன்னும் சில வானரங்கள் ஆகியோருடன் மீண்டும் கிஷ்கிந்தையை சென்று அடைந்து முன்பு போலவே அங்கிருந்த ஒரு காட்டுப் பகுதியில் தங்கி கொண்டு உரத்த குரலெடுத்து வாலியை சண்டைக்கு அழைத்தான். சுக்ரீவனின் அரைக்கோவலை கேட்ட வாலியின் கண்கள் சிவந்தன. அவன் பெரும் கோபமுற்று எழுந்தான். அதை கண்ட அவனுடைய மனைவி தாரை அவனை அணைத்து கொண்டு, உங்களுடைய கோபத்தை விடுங்கள், இப்படி உடனடியாக நீங்கள் மீண்டும் சண்டைக்கு புறப்படுவதை நான் விரும்பவில்லை என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் தாரை மேலும் சொன்னாள், இப்போதுதான் உங்களை ஒரு முறை சண்டை கலைத்து உங்களால் தோற்கடிக்கப்பட்டு சுக்ரீவன் துரத்தப்பட்டார். ஆனால் உடனே மீண்டும் வந்திருக்கிறார். இப்படி உடனே அவன் திரும்பி வந்து உங்களோடு மோதுவதற்கு தயாராக இருப்பதற்கு ஏதோ ஒரு சிறப்பு காரணம் இருக்க வேண்டும். அவனுக்கு ஏதோ ஒரு உதவி கிடைத்திருக்கிறது. அவனுக்கு ஒரு துணை கிட்டி இருக்க வேண்டும். சுக்ரீவன் அறிவில் சிறந்தவன். சாதாரணமானவர்களின் துணையை அவன் நாடி பெறமாட்டான்.
அது ஒரு புறம் இருக்க, அங்கதன் கூறிய ஒரு செய்தியையும் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தாரை மேலும் சொன்னார். இஸ்வாகு குலத்தைச் சார்ந்த அயோத்தி மன்னர் பரம்பரையில் வந்த ராமர், லக்ஷ்மணன் என்ற 2 மாபெரும் வீரர்கள் சுக்ரீவனுக்கு உதவ முன் வந்திருக்கிறார்கள் என்பது அங்கதன் காட்டுப்பகுதியில் சுற்றிய போது அறிந்து வந்த செய்தி. எதிரிகளை தீயைப் போல் பொசுக்கும் வல்லமை படைத்த ராமர் பெரும் கருணை மிக்கவரும் கூட. எளியவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தருபவர் அவர். எல்லா நற்குணங்களின் இருப்பிடம் அவர். சுக்ரீவனின் காரணமாக இப்படிப்பட்ட ராமரை நீங்கள் விரோதித்துக் கொள்வதும் நல்லதல்ல. இந்த நிலையில் நீங்கள் சுக்ரீவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதே நல்லது என்று நான் நினைக்கிறேன். பழைய விரோதங்களை மறந்து விடுங்கள். சுக்ரீவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ராமரின் நட்பை நாடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. சுக்ரீவனைப் போல் உங்களுக்கு ஒரு துணைவன் கிடைக்க மாட்டான். அவனை உடன் வைத்து கொண்டால் உங்களுக்கு பெரும் மன நிம்மதி ஏற்படும். அவனுடன் தொடர்ந்து பகைமை பாராட்டுவது உங்களுக்கு அழகல்ல. மேலும் இந்திரனுக்கு நிகரான வலிமை படைத்த ராமரோடு நீங்கள் போரிடுவது சற்றும் நல்லதல்ல. தாரையின் இந்த யோசனையை ஏற்க வாலியின் மனம் ஒப்பவில்லை. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.